வெல் இந்த எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு வீக்கும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கும் அண்ட் குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் வந்து சாஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம், பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீக் இந்த டிஷ் செமையாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். சேலமில் தான் இருக்கீங்களா? ஓகே, நாங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் வந்து பேசுவோம், எங்களுக்கு தமிழ் வந்து வராது அப்படியா? ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க சந்தோஷ்? இன்னைக்கு வந்து பன்னீர் ராப் செய்வோம். ஓகே, ஸோ அது ஒன் மோர் டைம் சொல்லுங்கள். பன்னீர் ராப். ஓகே, பன்னீர் ராப் அப்படி தான் வந்து சொல்லுங்கள். அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மஸ்டர்ட் ஆயில். ஓகே, மஸ்டர்ட் ஆயில். இதுக்கே மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். மஸ்டர்ட் ஆயில் தான் அந்த அரோமாவை கொடுக்கும். ஓகே, எவ்வளோ 2 டீஸ்பூன். ஓகே, இப்போ உங்களுக்கு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அண்ட் ½ டீஸ்பூன் அண்ட் 1/4 டீஸ்பூன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இது வந்து டீஸ்பூனா இல்லை டேபிள் ஸ்பூனா? இது டேபிள் ஸ்பூன். இது வந்து டேபிள் ஸ்பூன். ஸோ அப்போ டீஸ்பூன் அப்படின்னும் போது இதை விட பெருசாக சின்னது? சின்னது. ஓகே, இப்போ 2 ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர். ஓகே, அதாவது மிளகாய் தூள் எவ்வளோ? 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூனா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு கியூமின் பவுடர். சீரகத்தூள் இல்லையா? அது எவ்வளோ? 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு பெப்பர். பெப்பர் எவ்வளோ போடலாம்? சேம் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு கர்ட் ஆட் பண்ணணுமா? ஓகே ஓகே ஓகே. கசூரி மேத்தி. கர்ட் போட்டு போடலாமா? போடுறேன். கர்ட் எவ்வளோ போடணும்? 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது கசூரி எவ்வளோ? ½ டீஸ்பூன். கசூரி மேத்தி ரொம்ப போட்டு கசப்பாக. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் garlic பேஸ்ட். அது எவ்வளோ போடலாம்? 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பன்னீர் க்யூப்ஸ் வந்து நம்ம ஃப்ரை வந்து பண்ணணும். அதுக்கு வந்து மேலே கோட்டிங்காக அந்த ஃபில்லிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஆயில், அப்புறம் வந்து மிளகாத்தூள், அதே மாதிரி உங்களுக்கு வந்து மிளகுத்தூள், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்து தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதை இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் இல்லையா? அதுக்கப்புறம் வேறு என்ன ஆட் பண்ணோம்? கஸ்தூரி மேத்தியா? கசூரி மேத்தி ½ டீஸ்பூன். இது எவ்வளோ போடலாம்? கசூரி மேத்தி. சாரி, உப்பு போதுமா? ஸோ இதை வந்துட்டு நம்ம டோட்டலாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, பண்ணுங்கள். ஸ்பூனில் பண்ணலாமா அல்லது கையிலே பண்ணலாம்? பீட்டர். ஸோ எதனால் இந்த நம்ம பீட்டில் வந்து பண்ணுறோம்? அப்போ தான் வந்து ஸ்பூனில் பண்ணால் ஆக்சுவலி அது சரியாக ஆகாது. அதே பீட்டரில் பண்ணால் கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்ட், அந்த லம்ஸ் இல்லாமல் வந்து கிடைக்கும் இல்லையா? சூப்பர். ஸோ இப்போ ஆயில் வந்து வைக்கணுமா? ஆமாம், தவால கட்டு வச்சுருங்க. கட்டு இதில் எந்த டேஸ்ட்டும் இல்லை, அதனால் இது பண்ணால் ராப் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குமா? ஓகே, போடலாமா? இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது? மிக்ஸ் பண்ணணும் நல்லா. ஸோ உடையாது இல்லையா? இல்லை, உடையாது. நம்ம சாஃப்டாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணும்போது அந்த அரோமா அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ அதர் சைட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அந்த சைட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அந்த ரேப்புக்கு தேவையானது அந்த ஷீட் நம்ம வந்து ஷீட் வந்து ரெடி பண்ணுறோமா? ஓகே, பண்ணிடலாமா? ஸோ நீங்கள் இதில் மைதா மாவு, உப்பு, ஆயில் இதை மட்டும் போட்டு இதை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு பீடா பிடிச்சி தேய்ச்சிருக்கீங்க. சூப்பர். இப்போ நம்ம அந்த ஷீட் போட்டு எடுத்துடலாமா? போதுமா? ஸோ இப்போ நம்ம அந்த
மிக்ஸ்டு கோட் மிக்ஸ்டில் வந்துட்டு பன்னீரை போட்டு நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா மைதாவோட அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க ரேப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அடுத்ததான் ஆயில் அது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றா போட்டுடலாமா? போடுங்க. நான் போடுங்க. அது அப்படியே சாப்பிடலாம் சொல்லுங்க. அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். அதான் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும் போல இல்லையா? ஓகே சார், இப்போ பன்னீர் ரேப் தான் வந்து பண்ண முடியுமா இல்லை இதுலேயே வேறு ஏதாவது நம்ம வந்து பண்ணுவோம்? நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணலாம். பன்னீர் கிரேவி இல்லை 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 ரேப்பில் வந்துட்டு பன்னீரில் மட்டும்தான் பண்ணணுமா? வெஜ்ஜில் வந்து நான்வெஜ் சிக்கனில் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். வெஜ்ஜில் வந்து பண்ணலாமா? ஓகே சரிம்மா. இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா எப்படி இந்த அட்மாஸ்பியர் வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபேக்கல்ட்டியோடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்குது? ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நானும் எல்லா காலேஜ் மாதிரி தான் இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அது நான் என்ன நினச்சேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் லெக்சர் இருக்கார் ரமேஷ் சார், அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். ஆனால் லேப்புக்குள்ளே வந்துட்டால் மட்டும் அவருக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மற்ற டைம்லலாம் ஃப்ரெண்ட்லியாகவே தான் இருப்பாரு. லேப்புக்குள்ளே வேலையாகணும்னா மட்டும் டென்ஷன் ஆகிடுவாரு. வேலையை கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா நம்மள எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆயிலில் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த கோட்டிங் வந்து போனாலும் ஒன்றும் தவறு இல்லையா? இல்லை, ஆக்சுவலி அந்த கோட்டிங் அப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும். அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த பன்னீர் வந்து இந்த ஃப்ளேவரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம ஸோ நல்லா ட்ரை ஆகணுமா இல்லை எப்படி? ஃபுல் ட்ரை ஆகணும். ஃபுல் ட்ரை ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஆயிலில் அந்த கோட்டிங் பண்ணது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியாயாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணணும் இப்போ? ஆக்சுவலி அவ்வளோதான் முடியவே போதா? ஓகே, அதர் சைடு வந்துட்டு நம்ம ரேப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம வந்துட்டு எதுவும் ஃப்ரைலாம் பண்ண தேவை இல்லையா? இல்லை, எதுவும் பண்ணது அப்படியே க்ளைனாகவே நம்ம இது நல்லா சாட்டே ஆனதும் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம எவ்வளோ ஆனியன் போடணும்? கொஞ்சம் போதுமா? இன்னும் ஓகே டொமேட்டோ. ஓகே, நெக்ஸ்ட்டு பேபிகார்ன். ஓகே, நெக்ஸ்ட்டு கேப்சிகமா? கேப்சிகம். ஓகே, க்ரீன் கேப்சிகம். ரெட்டு. அவ்வளோ இது லைட்டாக சைனீஸ் கேப்சிகம். க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல். ஆக்சுவலி இதுலேயே நம்ம காரம் அதிகமாக போட்டிருக்கோம். ஓகே, அதனால லைட்டாக மட்டும் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதனால ஆயில் விடணுமா? இது ஆயில் ஆல்ரெடி இருக்குது, அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப நம்ம ஆயிலும் ஊற்றணும். ஓகே, இப்போ இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் அந்த சில்லி பேஸ்ட் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணது ராப் நம்ம வந்து செய்யலாம். ஸோ இதுவுமே நமக்கு வந்து நல்லா இதில் குக் ஆகும் இல்லையா? இல்லை, ரொம்ப குக் பண்ண தேவை. லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் நமக்கு வந்தால். ஓகே, ஸோ நம்ம காலேஜஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரேடிசனில் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க? ஸோ உங்களுக்கு அதை லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க? ஆமாம்மா, ரொம்பவே கொடுக்குறாங்க. டெய்லி வந்து அப்சர்வேஷன் ட்ரைனிங் 3 hours நாங்கள் ஹோட்டலில் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா செக்ஷன்லேயும் வந்து காண்டி செக்ஷன்லேயும் இந்தியன் செக்ஷன்லேயும் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமுமே நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டோம். இப்போ ட்ரைனிங் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணுவாங்க. யா, இப்போ எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து பண்ணுவோமா? ஆமாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரேப்பும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ரேப்பில் வந்துட்டு நம்ம அதை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் டச் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மைதாவில் பண்ண அந்த ரேப்பும் வந்து ரெடி ஆயாச்சு. அதோட ஃபில்லிங்கும் இங்கே வந்து ரெடி ஆயாச்சு. அண்ட் இதில் என்னென்ன நம்ம வந்து அந்த ரேப்பில் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலி க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் காக்டெயில் சாஸ். ஓகே பண்ணிடலாமா? ஸோ லெமன் எப்போ ஆட் பண்ணணும்? லெமன் வந்து அது ஃபைனலாக ரேப் பண்ணும்போது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிட்டா ஒன் மோர் டேக் மட்டும் இந்த ஸ்ப்ரெட்டிங் மட்டும் ஆல்ரெடி இதை எடுத்து வச்சேன் இதுக்காக தான். சரி பண்ணியா ஓகேங்களா? ஸோ காக்டெயில் சாஸ் தான் யூஸ் பண்ணுவோமா இல்லை நார்மலாக? இல்லை நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம், கெச்சப்பே யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் அந்த டேங்கிட்ட ஸ்பேஸோட. அடுத்து நம்ம லெட்யூஸ் வைக்க போகிறோம். ஆக்சுவலி லெட்யூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்லை லெட்யூஸ் அது முட்டைக்கோஸ் தரது சொல்லுவீங்களா? ஐஸ் லெட்யூஸ் வேறு. ஓகே அது ஆக்சுவலி லெட்யூஸ் எதுக்காக வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா லெட்யூஸ் வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஓகே லெட்யூஸ்னால் என்ன? ஸோ நம்ம அந்த ரேப்பில் பார்த்தோங்க அப்படின்னா க்ரீன் சட்னி அண்ட் க்ரீன் சட்னி அண்ட் காக்டெயிலோடைய சாஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். லெட்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம பார்க்குறதுக்கு வந்து முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும். பட் இது வந்து முட்டைக்கோஸோடைய சேர்ந்த ஒரு வகை. இது வந்து மலைக்கீரை அப்படின்னுமே வந்து சொல்லலாம். இது வந்து எதுக்காக அப்படிங்கிறது நம்ம வந்து கேட்கல. இது என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி இது ஒரு க்ரன்ச்சினஸை கொடுக்கும். ஓகே சாப்பிட நார்மலாக சாப்பிட்றத விட இதை உள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா இது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகே சூப்பர். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நம்மளோட ஃபில்லிங்கை வந்து ஆட் பண்ணலாம். சூப்பர். எனக்காக பண்ணுறதுனா கொஞ்சம் நிறைய ஃபில்லிங் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபில்லிங்கில் ஆல்ரெடி நம்ம வந்து குக் பண்ண அந்த சாட்டே பண்ணது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே வந்து கட்டிங்கன்னா மயனைஸ். இது வந்துட்டு வித் எக் வித்தவுட் எக்? இது வந்து வித் எக். ஸோ மயனைஸை குயிக்காக பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம்? அதை பற்றி சொல்லுங்கள். எக் யோக் வச்சு பண்ணலாம். எக் யோக் ப்ளஸ் இல்லை எப்படி பண்ணணும்? ஒரு எக் எடுத்துக்கணும். அந்த எக் எடுத்துக்கிட்டு மஞ்சள் கரு இருக்குல்ல அதை மட்டும் தனியாக பிரிச்சு, அதுதான் எக் யோக்கை வந்து எக் யோக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் போடணும். ஓகே பவுலில் போட்டு சால்ட், பெப்பர், வினிகர் ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணலாம். இல்லை மிக்ஸியில் நல்லா கூட பீட் வந்து பண்ணணும். அடிச்சிடலாம். நல்லா பீட் கையில் பண்ணால் தான் டேஸ்ட் கிடைக்கும். பீட் பண்ணும்போது ஒரே பக்கமாக பீட் பண்ணணும். நம்ம திருப்பி பண்ணும்போது ஸ்பாயில் ஆகிடும். ஒரே பக்கமாக ரொம்ப நேரம் பண்ணும்போது ஒரே பக்கமாக ரொம்ப நேரம் பண்ணும்போது மயனஸ் வரும். ஓகே இப்போ சாஸ் வந்து டொமேட்டோ கெச்சப். ஸோ இப்போ வந்து எக் மயனஸ் வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சள் கரு கூட வந்து பெப்பர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டு, வினிகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரே சைடு நீங்கள் வந்து விஸ்க் பண்ண, அதாவது நீங்கள் முட்டை அடிக்கிறதுல வச்சு வந்து பீட் பண்ணணும். இல்லைனா மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாமா? மிக்சியில் பண்ணிக்கலாமா? மிக்சிலையும் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்லேயே ஹோம்மேட் மயனஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாமே இவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. அதனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ காலேஜஸ் நீங்கள் வந்து சொன்னீங்க, நம்ம அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லைக் நம்ம ஹாரிசனை பற்றி வந்து சொன்னீங்க. ஸோ உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இது என்னது? இது வந்து மஸ்டர்ட் சாஸ். எதுக்காக? இல்லை இது ஆக்சுவலி இது வந்து ஆட் பண்ணணும். இது ஆட் ஸோ பண்ணி மஸ்டர்ட் ஆயில் நம்ம வந்து ஆட் பண்ண மாதிரி மஸ்டர்ட் சாஸ் வந்து ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே சூப்பர். அடுத்து இது வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே இது சென்டரில் வச்சு பண்ணக்கூடாது, அந்த கார்னரில் தான் வைக்கணும். ஆக்சுவலி இல்லை அது சென்டரில் வச்சு பண்ண இதாக இருக்கும். இது வந்து இப்படி ஒரு ரோட ஒரு ராப் அடித்தோம்னா அது நல்லா வந்து ஸ்டடி. ஃபஸ்ட்டு சப்பாத்தி நம்ம பிடிச்சி இப்படி ரோல் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஃபில்லிங்கு கீழே வந்து பண்ணிவிட்டு இதை வச்சு ஃபில்லிங் அவ்வளோதான். பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே போடுறோம். ஸோ எதுக்காக இவ்வளோ பெருசு இந்த கீழே போல் பண்ணும்போது
மேலே இருக்க உள்ள ஃபீலிங் வந்து கீழே விழக்கூடாது. ஆமாம், உள்ளே இருக்க ஃபில்லிங் கீழே விழாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாத்தையும் ரேப் பண்ணிட்டோம்னா நம்ம பிரித்து சாப்பிட்றதுக்கே அது வந்து நம்மளோட மக்கள்லேருந்து அந்த மாதிரி ஐட்டம். ஓகே, ஸோ பண்ணி ஸோ எந்த இடத்துல லொக்கேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த இடத்துல கேமராவை எடுத்துகிட்டு போய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ரமேஷ் சாரோடைய ஒரு ஆசை. ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து இருக்கார். ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் அவர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல பர்சன், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தருவார். ஈவன் எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவருடைய ஆசைக்கு ஏற்ப நம்மளுடைய இரு கேமராமேன்ஸையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணிடலாம், மிஸ்டர் பிரபு அண்ட் மிஸ்டர் அஜித். ஸோ அவங்களுக்கு மட்டும் கிளாஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வெல்கம் ப்ளீஸ். ஸோ அப்படின்னா அவங்களுடைய கண்ணோட வாங்க, வெல்கம். ஓகே, நீங்கள் பண்ணுங்க. ஸோ இவர் தான் எங்களுடைய கேமராமேன் மிஸ்டர் பிரபு அண்ட் மிஸ்டர் அஜித். இவங்க ரெண்டு பேர்த்துடைய கைவண்ணத்தில் தான் நாங்களாம் வந்து அழகாக தெரிகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த மைதாவில் பண்ண அந்த பேஸ் அந்த ரொட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காக்டெயில் சாஸ் வந்து அப்ளை பண்ணிடுறோம். ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணணும்? ரேப் பண்ணணும். ஓகே, அப்படியே ரேப் பண்ணால் போதுமா இல்லை ஃபில்லிங் வச்சு? ஃபில்லிங் வைக்கணும். ஓகே, இது வேணுமா? எஸ் மேம். ஸோ உங்கள் முன்னாடியே தான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் பேக்கெண்டில் வந்து இருந்திருப்பீங்க, ஸோ ஃப்ரண்ட்டில் வரணுன்ட்டு. அதனால் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு. உங்களை கூப்பிட்டதுக்காகலாம் சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, எடிட்டர் தயவு செய்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் முழுக்க இந்த படம் வந்து வரணும். சாப்பிட்றது நம்மளா சாப்பிட்றோம். ஸோ இப்போ நாங்கள் சாஸ் அண்ட் மயனஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரேப் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணுங்கள். லெமன் ஃபர்ஸ்ட் இதில் வந்து லெமன் நம்ம வந்து மேலே ஃபில்லிங் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, அப்படியும் சாப்பிடலாம். நல்லா இப்படியும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு லைவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான பன்னீர் ரேப் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் கொடுத்துருவோம். நீங்களே ஒன்று எடுத்து கொடுங்க, நீங்கள் அவருக்கு கொடுங்க, நீங்கள் எடுத்து கொடுங்க. ஸோ ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு விட்டுருங்க. இல்லை அப்படியே சாப்பிட்டா ஓகே தான். ஆக்சுவலி இது வந்து ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணோம்னா ஒன்று வந்து பாதி ரேப் பண்ணிட்டு ஒன்று ஃபுல்லுத்தையும் ரெண்டு சைடும் ரேப் பண்ணிட்டு கட் பண்ணி வைக்கலான்னு பார்த்துருக்கோம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேரும் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேரும் பார்த்துருக்கேன். இந்த டேஸ்ட்டில் நான் எதுவும் சாப்பிட்டது ஸோ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். அஜித் வந்துட்டு நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. பட் இந்த மாதிரி சாப்பிட்ருக்காரு. பட் இந்த டேஸ்ட்டில் வந்து சாப்பிட்டதில்லைன்னு சொன்னார். அது உண்மை 100%. ஏன்னா 6 மந்த்து ஒரு 1 இயர் 9 மந்த்ஸ் அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது வந்து பண்ணாங்க. ஆல்ரெடி நமக்கே வந்து தெரியும். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ரெஸ்டாரண்ட் குவாலிட்டிங்கிறது என்னோட மென்டாலிட்டி நல்லா பார்க்கவே ஒரு மாதிரி அருமா பசியை தூண்டுறது இல்லையா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ அப்படியே இங்கே வந்து கிட்ட வந்துடுங்க. நீங்களும் இல்லைங்க.
வாக்கண்ணா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் அந்தந்த திறமைகள் வந்து கொண்டு வருது அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி தான். ஸோ அவங்க பிரின்ஸிபலாக இருக்கட்டும் அல்லது வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கட்டும் அல்லது அதர் ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், ஃபுட் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய மேனேஜராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். முழுக்க 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 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் வந்து இருக்குது ஜாகிரெட்டிப்பட்டியில். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இன்ஸ்டியூஷனில் உங்களுடைய குழந்தைங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இயர்லி என்ன ஃபீஸ் வந்து இருக்குது, ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டியோட டைப்பில் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மட்டும் கிடையாது, ஸோ அவங்க படிக்கும் போதே வந்து வெளிநாடுகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 5 ஸ்டார் ஹோட்டல் ராடிசனோட இருக்கிறதுனால இங்கே வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து மிக அருமையாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. உண்மையாலுமே இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எங்கே நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கனாலும் எங்கே நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலும் எல்லாமே இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கம்பல்சரி இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உதாரணம். அது மட்டும் இல்லைங்க, மக்கள் நீங்களுமே ஒரு உதாரணம். வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஸ்டே பண்ணி, அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாரும் இங்கே ஸ்டே பண்ணி வந்து படிக்கிறாங்க. கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது பெரிய லெவலில் வரணும் அண்ட் பெரிய இடத்துல வந்து வேலை செய்யணும். நீங்களும் தவறாமல் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாலிமார் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய பிரபு பிரின்சிபல், சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமாங்கம், அதாவது ரேடிசன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ரெட்டிப்பட்டி ரோட்டில் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே நம்ம சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு நேர்களே. உங்களுக்கு சின்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றியும், இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கிது, நாங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் தரோம், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குதுன்ட்டு இந்த சேனல் மூலிமா, இந்த சமையல் நேரம் மூலிமா உங்களுக்கு அறிவிப்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இது. இப்போ சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 2015 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக 11 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது நேர்களே. இது வந்து அப்ரூவ்டு பை அழகப்பா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பாரத் செவாக் சமாஜ்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு நேர்களே. இந்த எங்ககிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்களுக்கு வந்து, அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தால் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் இருக்குது, 3 இயர்ஸ் டிப்ளமோ. அது 12th முடித்த மாணவர்களுக்கு பிஎஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் அண்ட் ஷெஃப் மேனேஜ்மெண்ட், வேறு எங்கேயுமே இல்லை, சேலத்தில் எங்களோட இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் இருக்குது. அதாவது பிஎஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் அண்ட் ஷெஃப் மேனேஜ்மெண்ட் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம். அதே மாதிரி வந்து பிஎஸ்சி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது நேர்களே. இது வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இந்த பிஎஸ்சி கல்னரி எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி பிஎஸ்சி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம் நேர்களே. அதே மாதிரி எனி யூஜி டிகிரி முடித்தவங்களுக்கும் எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி 10th முடித்தவங்களுக்கும் சரி, +1 முடித்தவங்களுக்கும் சரி, +2 முடித்தவங்களுக்கும் சரி, அது பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை தோல்வி அடைந்த மாணவர்களுக்கும் வந்து 1 இயர் கிராஃப்ட் கோர்ஸும் நாங்கள் வச்சிட்ருக்கோம், இல்லை 1 இயர் டிப்ளமோ கோர்ஸும் நாங்கள் வச்சிட்ருக்கோம் நேர்களே. இப்போ உங்களுக்கு கேட்ரிங்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இது மக்கள் மனசில் அளவில் பெரிய ஒரு பிரம்மாண்டமான, இது ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. கேட்ரிங், ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் சமைக்கிறது மட்டும்தான் தெரியுதுங்க. அது சமைக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 மேஜர் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஒரு கேட்ரிங் அப்படின்னால் 4 மேஜர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லா நாட்டு வகையான சமையலுமே சமைக்கக்கூடியது தான் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி வந்து 2வது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பேவரேஜ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சமைச்சது வந்து கெஸ்ட்டுக்கு எப்படி பரிமாறுறது, ஒரு ஆர்டர் கெஸ்ட்டுக்கிட்ட எப்படி எடுக்கிறது, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னால் மெனு எப்படி சஜஸ்ட் பண்ணுறது, இது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. 3வது டிபார்ட்மெண்ட் வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். ஒரு ரூமை வந்து எப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, கிளன்லினஸாக எப்படி வச்சுக்கிறதுன்ட்டு ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க நேர்களே. 4வது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு கெஸ்ட்டை எப்படி வெல்கம் பண்ணுறது, அவங்களுடைய தேவைகள் என்ன,
ஒரு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட். கேட்ரிங்னா வந்து சமைக்கிறது மட்டும் இல்லை நேர்களே, இந்த 4 மேஜர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்டு இல்லாமல் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கனால் நிறைய துறைகள் இருக்குது. இன்னும் என்னென்ன துறைகள்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இது எல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சமைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அதே மாதிரி மக்கள் மனசில் வந்து பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேர்களே. இந்த கோர்ஸ் எடுத்து படித்த மாணவர்கள் எல்லாமே வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து இது ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு அட்மிஷன் பர்பஸ்க்காக நாங்கள் சொல்லலை. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுனா மக்களுக்கு புரியணும், இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது படித்தா எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலில் தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன் நேர்களே. சரி, இப்போ நான் கோர்சஸ் எல்லாமே சொல்லிட்டேன். எங்கள் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமாங்கத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாமாங்கத்தில் பிளேஸ் ஆகிருக்கு. இதை அப்ரூவ்டு பை அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் பாரத் சேவாக் சமாஜ். இது அட்டாச்சு வித் ஹோட்டல் ரேடிசனுங்க. சரிங்களா, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட அட்டாச் ஆகிருக்குது. ரேடிசன் ஹோட்டல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்தில் 1400 ஹோட்டல் இருக்குது நேர்களே. ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே வித் வேரியஸ் பிராண்ட் நேமில் வந்து ரேடிசன் ஹோட்டல் குரூப் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. எங்ககிட்ட இருக்க படிக்கிற மாணவர்கள் எல்லோருமே வந்து நம்ம காலேஜில் வந்து தியரி படிப்பாங்க, ப்ராக்டிக்கல் செய்வாங்க. நம்ம ஹோட்டலில் வந்து அப்சர்வேஷன் ட்ரைனிங், அப்புறமேட்டு வந்து ஐஇடி ட்ரைனிங், ஆன் ஜாப் ட்ரைனிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க வேரியஸ் பிளேசஸில். இல்லை நம்ம ஹோட்டல்லே வேணும்னாலும் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம் நேர்களே. இதுக்காக எந்த ஸ்டூடெண்ட்ஸும் கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிட்டாங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து 7 ஸ்டார் ஹோட்டல் வரைக்குமே வேலை கிடைக்கும். கப்பல் துறை, விமானம் துறை, ரயில்வே துறை, டூரிசம் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங், இன்ஸ்டிடியூஷனல் கேட்ரிங், இது எல்லா கேட்ரிங்லையுமே வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒன்று மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலாம் வந்து கை நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போலாம் வந்து 45 வயசு 50 வயசுக்கு மேலே யாருமே உழைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களால செய்ய முடியல, பேக் பெயின் வருது, நிற்க முடியல, முட்டி வலி, இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்படிங்க, புரிஞ்சுக்கிங்களா? ஏன்னா வந்து இப்போ நம்ம காற்றும் சரி, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் சரி, அதனால் வந்து நம்ம வந்து துவண்டு போயிடுறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சம்பாரிச்சிட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறோமோ அது இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் சர்வே பண்ண முடியும். சீக்கிரமாக வெளிநாட்டில் போக முடியும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் நான் ஆணித்தரமாக கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நேர்களே. பிகாஸ் நானும் ஹோட்டல் ஃபீல்டில் நானும் கேட்ரிங் முடிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு தொழிலதிபராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னால் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், இல்லை பேக்கரி ஆரம்பிக்கலாம், கெஃபே ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்ரிங்ஸ்லாம், ஓடிசி கான்ட்ராக்ட் கேட்ரிங்ஸ் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நேர்களே. கேட்ரிங் கோர்ஸுக்கு அவ்வளோ மவுஸ் இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். என்னை பற்றி சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் இந்த காலேஜோட பிரின்சிபல் பிரபு. நான் வந்து படித்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூருங்க. பிஎஸ்சி கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் நான் முடிச்சிருக்கேன். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரிங்க. அப்போ வந்து நான் காலேஜ் படிக்கக்குள்ளே மார்னிங் காலேஜ் ஈவினிங் காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைமும் படித்து ஃபீஸ் நானே தான் பே பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பாக்கிட்டேருந்து ஒரு ஃபீஸும் நான் வாங்கவே இல்லை. கோயம்புத்தூர் படிக்கக்குள்ளேயே வந்து காலையில் காலேஜ் போவேன், மத்தியானம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி கோர்ஸ் முடிச்சுட்டு 5:30க்கெலாம் வந்து நான் பார்ட் டைம் போயிடுவேன். கரெக்டாக ஒரு 12:30க்கெலாம் முடிஞ்சிருங்க. அந்த பார்ட் டைம் வர காசை வச்சு தான் நான் என்னோடய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண நேர்களே. அதை முடிச்சுட்டு எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸஸ் படிச்சுட்டு நான் பல துறைகளில் எல்லாமே
சென்னையில் தாஜ் கோரமண்டலில், ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாவில், இந்த மாதிரி வேரியஸ் ஹோட்டல்ஸில் நான் வேலை செஞ்சுட்டு நம்ம ரேடிசனில் ஹெச்ஆர் மேனேஜராக 14 இயர்ஸாக வேலை செஞ்சுட்டு நான் இங்கே வந்து பிரின்ஸிபலாக இருக்கிற நேர்களே, நீங்கள் இதுக்காக எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நம்ம அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் தரோம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து குவாலிட்டி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சூஸ் பண்ணணுன்னா எப்படி சூஸ் பண்ணணுன்னால் சரிங்களா, அங்கே இருக்க பில்டிங்கை பார்க்கக்கூடாது சரிங்களா. நீங்கள் வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆசிரியர்களாக இருக்கிறாங்களா, ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்களா, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு எவ்ரி வீக் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறாங்களான்ட்டு எல்லாமே நீங்கள் பார்க்கணும் நேர்களே சரிங்களா. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வந்து நம்ம ரேடிசன் இருக்கனால ஒரு பெரிய பெரிய விவிஐபிஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் தங்குறாங்க. ஏன் சீஃப் மினிஸ்டரும் சரி, டெப்டி சீஃப் மினிஸ்டரும் சரி, அதே மாதிரி வந்து சென்ட்ரல் மினிஸ்டரும் சரி, யாராக இருந்தாலும் எங்கள் ஹோட்டலில் தான் தங்குவாங்க. அவங்க பெரிய பெரிய ஆட்களுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சர்வ் பண்ணுவாங்க. அந்த சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அந்த சர்வ் பண்ணக்குள்ளே அவன் கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். வெளியே வரக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்கில்லோட பர்சன்ஸாக டெவலப் ஆகி வருவாங்க நேர்களே. நீங்கள் சூஸ் பண்ணுறது வெறும் டிகிரி மட்டும் முடித்தால் போதாது. ஒரு கல்வி வந்து எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பையன் படிக்கிறாங்கன்னா டிகிரி யார் வேணாலும் முடிக்கலாம் நேர்களே. பட் அவங்களுடைய ஸ்கில்லு, தனித்திறமையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன வழி பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லு, தனித்திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அவரோட ஸ்ட்ரென்த் என்னான்ட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா பலப்படுத்தி நாங்கள் ஜர்க்லிங்கும் சரி, கார்விங்கும் சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து நாங்கள் ஸ்கில்லை அவங்களுக்கு டெவலப் பண்ணுறோம். அதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷனோட வெரி ஸ்பெஷல். அது இல்லாமல் வந்து இப்போ புக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா நீங்கள் புக்கை தான் ரெஃபர் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் புக்கு எழுதுகிறவரே நாங்கள் கிளாஸ் எடுக்க வச்சா அதுதாங்க இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஸ்பெஷலே. ஆத்தரே வந்து கிளாஸ் எடுக்க வைக்கிறது தான் இந்த இன்ஸ்டிடியூஷனோட ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா சமைக்கிறது மட்டும் கிடையாது. இதெல்லாம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது, வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்களே வந்து படிக்கக்குள்ளேயே ஃபீஸை மேனேஜ் பண்ணி நீங்களே கட்டிக்கலாம். அதுக்கு நாங்களும் வழிவகுத்து தரோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு செப்பரேட்டாக இருக்குது நேர்களே. நீங்கள் வந்து சும்மா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்துக்கு உண்டான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு சரிங்களா. வேறு எங்கேயும் போய் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நல்ல இன்ஸ்டிடியூஷனில் படிங்க. நீங்கள் 10th 12th படித்த மாணவர்களாக நீங்கள் படிச்சிருந்தா போதும். மார்க் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் சும்மா வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டாலும் சரி, போடணுன்னாலும் சரி, நீங்கள் சும்மா வந்து எங்கள் ரேடிசன் ஹோட்டலில் பாருங்கள், எங்கள் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் சும்மா வந்து பாருங்கள் நேர்களே. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். கெரியர் கைடன்ஸும் நாங்களே வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்ட்டு நாங்களே உங்களுக்கு சஜஷன் கொடுப்போம் நேர்களே. நீங்கள் வந்து நேரடியாக சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை விசிட் பண்ணுங்கள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிங்க. கெரியரை பியூட்டிஃபுல்லாக நல்லா கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் நேர்களே சரிங்களா. இதோட என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.